நம்ம அடிஷ்னலாக லென்ஸில் இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் வந்து நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் அண்ட் மிரர்லெஸ் கேமராஸ்லாம் மாற்றோம் இல்லையா? ஸோ அந்த லென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அப்பர்ச்சர் அப்படிங்கிறது. இந்த அப்பர்ச்சரை நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கண்கள். நம்ம கண்களால் 10 மில்லியன் கலர்ஸ் பார்க்க முடியும்னு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆப்தமாலஜி வெப்சைட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. 1 கோடி கலர்ஸ் நம்ம கண்களால் பார்க்க முடியும். இந்த கண்களுக்கு நிறைய டைனமிக் ரேஞ்ச் இருக்குது. அது ரொம்ப வெளிச்சமான இடத்துலையும் டீட்டெயில்ஸை பார்க்க முடியும், ரொம்ப இருட்டான இடத்துலையும் டீட்டெயில்ஸை பார்க்க முடியும். எப்படி இந்த பவர் கண்ணுக்கு அப்படின்னா, நம்ம கண்ணுக்குள்ள ஐரிஸ் அப்படின்னு ஒரு தசை இருக்குது. இந்த ஐரிஸ் அப்படிங்கிறது பியூப்புள் அப்படின்னு ஒரு கருவிலியை கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி பண்ணுது அப்படின்னா, அந்த தசை சுருங்கி விரிகிறது மூலமாக அதுக்கு அந்த பியூப்புளுக்கு உள்ளே போகக்கூடிய லைட்டோட அளவை குறைச்சியும் கூட்டியும் கொடுத்துட்ருக்குது. ஸோ வெளிச்சம் வெளியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா கருவிலிக்கு போகக்கூடிய லைட்டோட அளவை இந்த ஐரிஸ்ங்கிற மசில் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது அது விரிஞ்சு கொடுத்து அந்த கருவிலிக்கு சின்ன ஒரு லைட்டு மட்டும் உள்ளே போகிற மாதிரி சுருக்கி அனுப்புது. இதுவே வெளியில் வந்து சுத்தமாக வெளிச்சமே இல்லை அப்படின்னா அப்போது இந்த ஐரிஸ் மசில் என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டு அந்த கருவிலியை பெரிய ஓப்பனாக வச்சுருக்கோம். அப்படிங்கும் போது தே கெட் மோர் லைட் இல்லையா? ஸோ உள்ளே போகக்கூடிய லைட் வந்து நிறைய வந்து உள்ளே எடுத்துக்கும். அதனால தான் நம்ம இருட்டுக்குள்ளே கண்ணை நல்லா விரித்து பார்க்குறோம். கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இருட்டுக்குள்ளேயும் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். இதுவே வெளிச்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை கொஞ்சம் சுருக்கி பார்ப்போம். அப்படி சுருக்கி பார்க்கும்போது அந்த வெளிச்சத்துலேயும் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்ணை நல்லா விரித்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம், ஒரு மின்னல் அடிக்குது அப்படின்னா அந்த ஐரிஸ் அவ்வளோ ஆக்டிவாக அதை வந்துட்டு செயல்படுறதுக்கு முன்னாடி நமக்கு கண்ணு கூச ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்ம டக்குன்னு கண்ணை மூடுவோம், கையை வச்சு மறைப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ கண்ணு வந்து இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு லென்ஸோட அப்பர்ச்சரையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. கண்ணில் எப்படி ஐரிஸ்ங்கிற அந்த தசை வந்து கருவிலிக்கு போகிற லைட்டோட அளவை குறைச்சும் கூட்டியும் கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம லென்ஸ்குள்ள சென்சாருக்கு போகக்கூடிய லைட்டை இந்த அப்பர்ச்சர் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் வந்து குறைச்சும் கூட்டியும் கொடுக்குது. அது எப்படி குறைச்சி கூட்டி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ்குள்ள ஒரு 5லேருந்து ஒரு 11 பிளேட்ஸ் வரைக்கும் அதில் வச்சுருப்பாங்க. அந்த பிளேட்ஸ் வந்து சுருங்கவும் செய்யும், விரியவும் செய்யும். நம்ம அப்பர்ச்சர் வந்து பெருசாக வச்சுருந்தோம் அப்படின்னா பெரிய ஓப்பனாக விரிஞ்சிருக்கும் அந்த பிளேட்ஸ். அந்த அப்பர்ச்சரோட அளவை வந்து நம்ம குறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த அப்பர்ச்சர் பிளேட்ஸ் வந்து சின்ன ஓப்பனாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இந்த அப்பர்ச்சர் உள்ளே வர லைட்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். நான் இந்த ஃப்ளவர் வாஷை ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் வந்து 90 mm லென்ஸில் எடுத்துருக்கிறேன். மேக்ஸிமம் அப்பர்ச்சர் அதாவது பெரிய ஓப்பன் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இதில் வந்து மோர் லைட் வந்து உள்ளே போகுது. அதனால் ஃபோட்டோ நல்லா பிரைட்டாக ஆகிடுச்சு. அடுத்து நான் படிப்படியாக இந்த அப்பர்ச்சரோட அளவை கம்மி பண்ணிக்கிட்டே வரேன். அப்படியே இந்த ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டே வாங்க. இது f2.8 எடுத்தது. இந்த எஃப் நம்பர் என்னங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. இது வந்து அப்பர்ச்சரோட அளவை நம்ம வந்து இந்த எஃப் நம்பர்ஸ் மூலமாக நம்ம கணக்கிடுவோம். அதாவது பெரிய ஓப்பன் அப்படின்னா எஃப் நம்பர் வந்து சின்னதாக இருக்கும், சின்ன ஓப்பன் அப்படின்னா எஃப் நம்பர் வந்து பெருசாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். f2.8 எடுத்த ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து மோர் லைட் வந்து உள்ளே வந்திருக்கு. அடுத்தது f4ல் இப்போ டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பட் இதுவுமே கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்குது. அடுத்தது f5.6 இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியுது. இருந்தாலும் ஸ்கையெல்லாம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்குது. அடுத்தது f8ங்கிறது வந்து ஒரு மீடியமான அப்பர்ச்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கை கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. பட் இன்னுமே ஸ்டில் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்குது. அடுத்தது f11ல் பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து அந்த ஸ்கையோட கலர்ஸ்லாம் நமக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு இந்த f11ங்கிறது நம்ம இது கரெக்டான அப்பர்ச்சர்னு கூட சொல்லலாம். நமக்கு தேவையான கரெக்டான லைட்டை வந்து இந்த இமேஜுக்கு கொடுத்துருக்கு. அடுத்தது f16 இதில் ஸ்கை ஃபுல்லாக ப்ளூவாக நல்லா நீட்டாக எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. பட் ஃப்ளவர் வாஷ் கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. f22ல் ஃபோட்டோவே கொஞ்சம் ஃபுல்லாக அண்டர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்குது. எல்லாமே கொஞ்சம் டார்க்காக தெரியுது. ஸோ
இப்படி தான் நம்ம அப்பச்சரை குறைக்க லைட்டோட அளவும் கம்மியாகிக்கிட்டே போகும். ஓகே, இப்போது நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டுக்கு வருவோம். இந்த அப்பர்ச்சர் வெறுமன லைட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, இது இன்னொரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போது f2.8 எடுத்த ஃபோட்டோவுக்கும் f22 எடுத்த ஃபோட்டோவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கணும். பட் இதில் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகியும் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகியும் இருக்கிறதுனால இதில் அந்த டீட்டெயிலை நம்மளால் பார்க்க முடியலை. பட் இப்போது இந்த அப்பர்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நான் ஷட்டர் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி நான் இன்னொரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன். அதில் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுதுங்கிறத பார்ப்போம். இது 90mm f2.8 எடுத்த ஃபோட்டோ. பேக்ரவுண்ட் பிளர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு? ஓகே, இது f22 எடுத்த ஃபோட்டோ, அதாவது சின்ன அப்பர்ச்சர். அந்த அப்பர்ச்சரை ஃபுல்லாக சுருக்கி சின்ன ஹோலாக வச்சு எடுத்த ஃபோட்டோ. இதில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா பிளராகவே இல்லை, ஃபுல்லாக எல்லாமே டீட்டெயிலாக தெரியுது. இப்போது இதோட எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துருவோம். இது f2.8 எடுத்த ஃபோட்டோ. இதோட பேக்ரவுண்ட் பிளர் பார்த்தீங்களா ரொம்ப ஹையாக இருக்குது. அடுத்தது f4 எடுத்த ஃபோட்டோ. இதோட பேக்ரவுண்ட் பிளர் அதை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது f5.6 எடுத்த ஃபோட்டோ. இதோட பேக்ரவுண்ட் பிளர் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது f8 எடுத்த ஃபோட்டோ. இதோட பேக்ரவுண்ட் பிளர் f5.6 விட கம்மியாக இருக்குது. இது f11 எடுத்த ஃபோட்டோ. இதோட பேக்ரவுண்ட் பிளர் f8 இருந்த பேக்ரவுண்ட் பிளரை விட இன்னுமே குறைஞ்சிருக்கு. பின்னாடி என்ன இருக்குங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. இது f16 எடுத்த ஃபோட்டோ. பின்னாடி இருக்கிறது எல்லாமே நமக்கு ஃபோக்கஸ்டாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லாவே எல்லாமே தெரியுது. இருந்தாலும் அந்த ரொம்ப பின்னாடி இருக்கிறதெல்லாம் சரியாக தெரியலை. இது f22 எடுத்த ஃபோட்டோ. இதில் பேக்ரவுண்டில் இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது, முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஃபோக்கஸில் இருக்குது. என்டையர் ஃபோட்டோலையும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இதுதான் f22க்கும் f2.8க்கும். அதாவது பெரிய ஓப்பன் அப்படின்னா f2.8, சின்ன ஓப்பன் அப்படின்னா f22.